இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 7th தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இயல் 1 கலங்கரை விளக்கம். இந்த யூனிட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 4ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து கவின்மிகு கப்பல். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 7ல் குருவினால பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். திருவினால ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழரின் கப்பற்கலை. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். இதில் குருவினாவை பொறுத்த வரைக்கும் தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் ஒன் கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். திருவினால ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆழ்கடலின் அடியில். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 18ல் ஆழ்கடலின் அடியில் கதையை சுருக்கி எழுதுக. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து இலக்கிய வகை சொற்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 21ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் இயற் சொல்லின் 4 வகைகள் யாவை. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை. அடுத்து செகண்ட் ஒன் திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்ப தமிழ் கல்வி. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். சிறுவினால இன்ப தமிழ் கல்வி பாடலின் மைய கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து இயல் 2 அழியா செல்வம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 30ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து இயல் 2 வாழ்விக்கும் கல்வி. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டன்ட். சிறுவினால ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து பள்ளி மறுதிறப்பு. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 39ல் திவானன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுதுக. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து இயல் 2ல் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். சிறுவினால விகாரம் என்பது யாது. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இயல் 3 ஒரு வேண்டுகோள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 50ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து கீரை பாத்தியும் குதிரையும். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 52ல் சிறுவினால ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து பேசும் ஓவியங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 58ல் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் கேலி சித்திரம் என்றால் என்ன. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து தொழிற்பெயர். பேஜ் நம்பர் 66ல் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து திருக்குறளில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள்.